ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம், வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் உங்கள் வீட்லேயே. வாங்க எப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ப்ளவுஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக் தட்டு அளவும் ஷோல்டர் அளவும் நமக்கு இப்போ இருந்தால் போதும். பேக் தட்டு வெட்டலாம். நல்லா கரெக்டாக சரி பண்ணிவிட்டு நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இதில் பேக் தட்டு எவ்வளோ இருக்குன்னா 19, ஷோல்ட்ரு 10.5, கையோட இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பேக் தட்டு 19, ஷோல்ட்ரு 10.5. இப்போ பேக் தட்டு வெட்டலாம் வாங்க. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெட்டுறது எப்படின்னு காட்டுறவாங்க. இது சரிமா இருக்குது. இதுக்கு மேலே வந்து 1/4 இன்ச் ஒரு புள்ளி வந்து பிசு இருக்குது. துணி விட்டுருங்க. அடுத்து அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸ் எடுக்குங்க. பின் கழுத்து இறக்கம் எவ்வளோக்குன்னு பார்த்து இது அப்படியே பின் கழுத்து இறக்கம் இப்படியே பிடிச்சிக்கங்க. இதை இப்படி வச்சுட்டு பின் கழுத்து இறக்கம் இது மேலே பிசு இருக்குது 1/4 இன்ச் விட்டுருங்க. இப்போ ப்ளவுஸு ரெண்டாக மடிச்சுட்டு இப்போது உங்களுக்கு பேக் இடுப்பு ப்ளவுஸ் எப்பயுமே இந்த இங்கே போடுற டாட்டுக்கு கண்டிப்பாக 1 இன்ச்சு நீங்கள் துணி விடணும். அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் டேப் எடுத்து 1 இன்ச்சு துணியை விட்டுருங்க. இப்போ இதுலேருந்து தான் நீங்கள் இப்போ இடுப்பு ப்ளவுஸ் வைக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இடுப்பு ப்ளவுஸ் கிடச்சிச்சு. உள்ள பிசு உள்ள துணி வந்து 1.5 இன்ச்சு துணி விடணும். டேப் இருந்தால் டேப்பை வச்சு 1.5 இன்ச்சு மார்க் போட்டுங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் 1.5 இன்ச்சு போட்டுடலாம். ஏன்னா இந்த ஸ்கேலு 1.5 இன்ச்சு தான். இப்போ இந்த டேப்புக்குனா டேப்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி போட்டாச்சு. இறக்கம் பார்த்துட்டோம், கழுத்து இறக்கம் பார்த்துட்டோம், இடுப்பு ப்ளவுஸ் பார்த்துட்டோம். கழுத்து சைடு இந்த முண்டாலேருந்து சைடு இறக்க எவ்வளோங்க அப்படி பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தான். அதை இதை வச்சுட்டு இந்த ரெடியாக ஒரு மார்க்கு, பிசுருக்கு ஒரு மார்க்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேக் தட்டு எவ்வளோன்னா 19 பாதி 9.5. இந்த 9.5 வச்சு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த 9.5 இந்த பேக் தட்டு இந்த இடுப்பையும் சேர்த்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. மார்க் போட்டிங்க. 1.5 இன்ச்சு ஒரு மார்க் போடுறீங்க. இப்போ ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு இந்த முண்டா சுற்றளவு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களை சொல்லி தர பாருங்கள். இப்படியே வச்சுக்கோங்க. இந்த முண்டா ஷோல்டர் அகலம் மார்க் போட்டுக்குங்க. பிசுருக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த முண்டா சுற்றளவுக்கு இந்த இப்படியே. அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஊசி எதாவது இருந்ததுன்னா ஊசி எடுத்துகிட்டு இந்த முண்டா சுற்றியும் ஒரு லைட்டாக ஒரு குத்து குத்திக்குங்க. துணி வேணும் அதையும் ஓட்டையாகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
லைட்டாக ஒரு அடையாளத்துக்கு போட்டு இப்போ இதை எடுத்துருங்க. இதை கீழே இந்த ஹோல்ஸில் இருக்குதுங்களா, இது மேலே ஒரு மார்க் போடுங்க. இப்போ உங்களுக்கு முண்டா ரவுண்டு அழகாக கிடச்சிடும். இப்போ இந்த முண்டா ரவுண்டு வந்து இந்த தையல் பகுதி, இந்த தையல் பகுதி உள்ளே இருக்கிற பிசுருக்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா அங்கே விடணும். அதுக்கு தான் இங்கே பிசுறு விட்ருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இதுமாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஷோல்டர் அகலம் பாருங்கள். ரெடி அளவு. இது கழுத்து பிசுருக்கு. இப்போ இங்கே வெட்ட போகிறோம். இதுலேயே வந்து ஃப்ரண்ட் தட்டு மார்க்கு கொஞ்சம் ஒன்று போட்டுக்குவேன். பேக் தட்டு மார்க் இதில் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட் தட்டு மார்க்கு. பேசணும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ சைடு பட்டி அளவு ஏன்னா பேக் தட்டிலே மார்க்கெலாம் போட்டுச்சிக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு விட்டப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ பேக் தட்டு வெட்டலாம். இந்த கிராஸை ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். கையோட இந்த டாட் போட இடம் இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து ஒரு ஜக்கா வெட்டிடலாம். அடையாளத்துக்கு வெட்டி விட்ருங்க. இது பேக் தட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ பேக் தட்டு அளவு முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கையை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். ப்ளவுஸ் வந்து பேக் தட்டு எந்த அளவுக்கு எடுத்தோம், இதே ஆப்போசிட் சைடில் வந்து கை வெட்டணும். ஆப்போசிட் சைடில் கை. கையும் ரொம்ப ஈஸியாக எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். கையில் வந்து பேக் தட்டு லெஃப்ட் சைடு கை எடுத்துக்கோங்க. இப்படி சரிசமமாக வச்சுட்டு இது அப்படியே மார்க் போட்டுருங்க. இது ரெடி அளவு. இது பிசுருக்கு முண்டா பாருங்க. இது கை நீளம், கை பிசுருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். உங்கள்கிட்ட ஏதாவது ஊசி எதாவது இருந்ததுன்னா இந்த ஊசி எடுத்துக்கோங்க. இந்த தையல் மேலேயே லைட்டாக ஒரு குத்திக்கிங்க அடையாளத்துக்கு. இப்போ உங்களுக்கு முண்டா ரவுண்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எடுத்து பாருங்கள், கரெக்டாக இந்த ஊசி குத்தலாம் இருக்குது. இதுமாதிரி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முண்டா ஈஸியாக ரவுண்டு கிடச்சிச்சு. இப்போ இதில் நம்ம கையை வெட்டிடலாம். இது ரெடி அளவு. இது பிசுருக்கு எஸ்ட்டு விட்டு தான் வெட்டணும். இந்த பாரு, வெட்டியாச்சு. கையை இப்படி மடக்கிட்டு 1.5 இன்ச்சு கைப்பு உங்களுக்கு அழகாக கிடச்சிச்சு. இதில் முண்டா நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஷோல்டர் மடித்து தைச்சிடுவோம். கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை மட்டும் வெட்டிடலாம். சூப்பராக இருக்குது.
அடுத்து ஃப்ரண்ட் தட்டு பார்க்கலாம். நீங்கள் குயிக்காக ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ முண்டை ரவுண்டு விட்டலாம். இது கை விட்டுட்டோம். இதுக்கு பேர் முண்டை கவுத்தட்டு இருக்குதுன்னு அர்த்தம். முண்டை குடஞ்சி விட்டதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நல்லா கவனம் பார்த்துக்குங்க. ஒரு டீஸ் இருந்ததுன்னா அழகாக ஃபஸ்ட்டு மார்க் போட்டுக்குங்க. மார்க் போட்டு வெட்டிக்குங்க. இது நிறைய நீங்கள் வெட்ட வெட்ட தான் உங்களுக்கு பழக்கம் வரும். இந்த கிடச்சி வச்சுங்களேன். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. எப்பவுமே கை வந்து இப்படி தான் உங்களுக்கு வரும். இது பேக் சைடு வரும், இது ஃப்ரண்ட் சைடு வரும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து முண்டை குடஞ்சி ஒட்டி இருக்கும். இது ஷர்ட்டு, ப்ளவுஸு எல்லாத்துக்கும் இதே மெத்தேடு. முண்டை கட்டாக பார்த்துக்கலாம். ரைட், கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் தட்டு விட்டலாம். இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங்கு. இந்த துணியில் பேக் தட்டு வெட்டியிருக்கோம், கை வெட்டியிருக்கோம். கை வெட்டின இந்த எண்டில் தான் வந்து இப்போ நம்ம கிராஸ் வெட்ட போகிறோம். இது நெட்டு, இது குறுக்கு, இதுதான் கிராஸ். துணி இப்படி போட்டு இப்படியே துணியை மாற்றி போட்டோன்னா இப்படியே கிராஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கிராஸ் கட்டி எப்படி வெட்டதை கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. கிராஸுக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இப்படி போட்டிங்க, இந்த அவுட்ரு மார்க்கில் எடுத்துக்கோங்க. இது அப்படியே வரைஞ்சிருங்க. பேக் தட்டு அளவு அப்படியே அழகாக வரைஞ்சி விட்ருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போகிறோம். அதுக்குன்னா மார்க் எல்லாமே இதே மாதிரி வரைஞ்சி விட்ருங்க. இப்போ ஃப்ரண்ட் தட்டு எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்த்துக்குங்க. ப்ளவுஸ் அதை இழுக்காமல் இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட் தட்டு 8.5 இன்ச்சு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளோக்கு அதையும் செக் பண்ணிக்கோங்க. வித்தியாசங்கள் வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. அப்போ இப்படி ஒரு பக்கம் 8.5, ஒரு பக்கம் 9. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 8.5, 9, 18.5, 8.75 வச்சுக்கோங்க. டேபிள் வந்து 8.75 வச்சுக்கோங்க. 8.75 3/4 இன்ச்சு ஒரு டாட்டுக்கு விடணும். அது வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வெட்டலாம். துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த சென்ட்ரு கையில் வச்சு போட்டுருங்க. இப்போ இந்த பீஸ் நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு முண்டா கவுத்தட்டு வெட்டணும். அது எவ்வளோ வெட்டணும்னா 1/4 இன்ச்சு. நல்லா கவனம் பார்த்துக்குங்க. முண்டா கவுத்தட்டு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம் எவ்வளோக்குன்னு பார்த்துக்குங்க. அஞ்சரை இன்ச்சு இருக்குது. இன்னும் நெக்கையும் செக் பண்ணிக்கோங்க.
5.75. அஞ்சே முக்காலுக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இறக்கம் வந்து 5.75. இது ஷோல்டர் பிடிச்சிருவோம். ரெடி அளவு 5.75. கழுத்து ரவுண்டு வெட்டலாம். ஃப்ரண்ட்டு கப்பு இறக்கம் ஃபஸ்ட்டே மார்க் போட்டிருந்தேன். இதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முண்டா டாட்டுக்கு ஜக்க வெட்டிக்கிங்க. ஃப்ரண்ட்டு டாட்ஸுக்கு டாட்ஸ் எப்படின்னா இது சென்ட்ரு வச்சுக்கோங்க. இந்த டேப்பில் இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோக்குன்னு அளந்து பாருங்கள். 2.75 பீஸோட சேர்த்துனா 3 இன்ச்சு உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க. ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. சூப்பர். ஃப்ரண்ட் தட்டு ரெடி. இப்போ இதுக்கு பட்டி வெட்டணும். பட்டி எப்படி வெட்டுன்னு பார்க்கலாம். உடம்பு தள்ளி வச்சுட்டு இந்த வேஸ்ட்டு கிளாத்தில் பட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டி ஒரு மாதிரி போட்டுங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்குங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இந்த பட்டி என்ன அளவு இருக்குதோ அப்படியே மார்க் போட்டுக்குங்க. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடுக்கு. இதை வெட்டு சரியாக செக் பண்ணிக்கலாம். சூப்பர். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, இது கை அருமையாக வெட்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். அழகாக வெட்டுங்க. அடுத்த ஒரு ப்ளவுஸு வெட்டுறப்ப உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.